கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். அன்பு நேயர்களே, கடந்த 3 வாரங்களாக நாம பேக் டு சர்ச் மறைக்கல்வி பற்றி பார்த்தோம். மிக முக்கியமாக பங்கு தந்தையர்கள் மற்றும் அந்த மறைக்கல்வியுடைய ஆசிரியர்களை வைத்து இந்த மறைக்கல்வி குழந்தைகள் இந்த மறைக்கல்விக்கு எந்த அளவில் ஆர்வத்தோட வராங்க அப்படின்லாம் பேசணும். அதில் நிறைய விஷயங்கள், அதாவது பெற்றோர்களே நிறைய ஆர்வத்தை காட்டுறதில்ல, அதனால குழந்தைங்கள்ட்ட ஆர்வம் இல்லை அப்படின்னும், அதே சமயத்தில் குழந்தைகள் ஆர்வத்தோடு வருவதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை அமையல அப்படின்னும் பார்த்தோம். அதில் நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கும் பொழுது இறுதியா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 பேரையுமே பெற்றோர்களையும் நாம அவர்களுடைய தேவையும் தெரிஞ்சுக்கணும், அதே சமயத்தில் குழந்தைகள் அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் கடந்த வாரத்தை நாம நிறைவு செய்திருக்கிறோம். இந்த வாரம் மிக முக்கியமாக யார் வந்திருக்கிறாங்க நம்ம அரங்கத்துக்கு அப்படின்னா, மறைக்கல்வினாலே நிச்சயமா குழந்தைங்க தான். இந்த குழந்தைகள் இல்லாம நாம எவ்வளவுதான் பேசுறது. அதனாலதான் என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த வாரம் கடந்த வாரங்கள்ல எதிர் அடியா உட்கார்ந்து பேசிட்டு இருந்த அருட்தந்தையர்களையும் ஆசிரியர்களையும் ஒன்றாக இணைத்து அவர்களை ஒரு பக்கம் உட்கார வச்சிட்டோம். ஸோ நம்ம நிலையத்திற்கு மீண்டும் வருகை தந்திருக்கிற பங்கு தந்தையர்களையும் அதே போல மறைக்கல்வி ஆசிரியர்களையும் அன்போடு நாம் வரவேற்போம். சரிதான், இவங்க இங்க உட்காந்துட்டாங்க, அப்ப எதிரில் யாரும் உட்காருவாங்க? அவங்க முகத்திலே பார்க்க ஒரு சின்ன ஒரு கலோபரம் தெரியுது, அட்டடா வந்துட்டானுங்களா அப்படின்னு சொல்லி. நிச்சயமா இன்றைக்கு நம்ம நிலையத்திற்கு இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து தங்களுடைய கருத்துக்களை, தங்களுடைய தேவைகளை, எதிர்பார்ப்புகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற அன்பான சின்ன செல்லங்களை நம்ம நிலையத்திற்கு அன்பாய் வரவேற்போம். என்ன சொல்லி கூட்டு வந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா கையை பிடிச்சி இழுத்து வந்துட்டாங்களா? இல்ல, இது ஒரு ஷோ சொல்லி கூட்டு வந்துட்டாங்க. மாதா டிவில ஒரு ஷோ சொல்லி கூட்டு வந்தாங்க. நீ கிளம்பி வந்துட்ட. என்ன ஷோ, எதை பத்தி பேச போறேன்னு சொன்னாங்களா? எதை பத்தி பேச போறோம்னா, கொரோனாக்கு அப்புறம் எங்களோட மனநிலை எப்படி இருக்கு அத சொல்லி. எப்படி இருக்கு உங்க மனநிலை? இப்பெல்லாம் எங்களோட மனநிலை ஒரு மாதிரி இருக்குது இல்ல? அப்படியா? சரி, இப்ப ஆக்சுவலா என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா, பேக் டு சர்ச். நாம இப்ப திருப்பியும் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பெரிய லாங் பீரியட், நிறைய அந்த லாக்டவுன்ல இருந்துட்டு வீட்லயே இருந்துட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சர்ச் தள்ளி தள்ளி உக்காந்தோம். இப்ப இப்படி வந்துட்டோம், இப்படி வந்துட்டோம். இப்ப பக்கமா உட்கார ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? பாருங்க, உட்காந்துருக்கோம்ல. சோ இந்த கொரோனா பயம்லாம் போயிடுச்சு, இப்ப ஃப்ரீயா இருக்கிறோம். இப்ப திருப்பியும் அதே ஃபுல் ஸ்விங்ல பழைய மாதிரியே கோயிலுக்குள்ள எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம். இப்ப பழைய மாதிரியே நமக்கு கேட்டிக்ஸம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. அப்பா, ஓகே. எவ்வளவு ஆசையா இருக்கு நீங்க கேட்டிசம் போறதுக்கு. இருக்கா இல்ல அது அப்படி இப்படின்னு? இல்ல, இருக்கு. சொல்லுங்களா, அது எப்படி, என்ன ஃபீல் பண்றீங்க? இப்ப கேட்டிசம் கிளாஸ் எல்லாம் ஆரம்பிச்சோன்னு என்ன ஃபீல் பண்றீங்க? ஓகே தான். இல்லையே, இதுல நிறைய ஆன்சர் கேள்வி இருக்கும் போல் இருக்குது. அது இன்னொருத்தர சொல்லு. ஓகே தான் அப்படின்னாவே அங்க உள்ளார ஏதோ பிரச்சனை இருக்கு. என்ன? ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு ஜாலியா இருக்கு, ஆனா கிளாஸ்லாம் எடுப்பாங்க, அது போர் அடிக்கும். அது சரி. ஓ, நீங்க கெட் டுகெதர், பேக் டு சர்ச், இப்ப கெட் டுகெதர் அந்த கான்செப்ட் போய் உட்கார்ந்துருக்கீங்க. சரி, ஓகே. ஏன் உங்களுக்கு அது கிளாஸ் பிடிக்க மாட்டேன்டா இல்ல என்ன? வாட்ஸ் எ ப்ராப்ளம்? பிடிக்க மாட்டேங்குது. என்ன சொல்ற, போரிங்கா இருக்கா? ஐயோ, சரி, பேசுவோம். உங்களுக்கு அப்படி கொடுங்க. அப்படி நீங்க எப்படி இப்ப கேட்டிசம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அம்மா நான் கேட்டிசம் போய் ஆகணும் அப்படி சொல்லிட்டு போறியா? என்ன தயவு செஞ்சு கேட்டிசத்துக்கு அனுப்பாத அப்படின்றியா? நீ கேட்டிசம் போகணும்னு தான் ஆசைப்படுவேன். அப்படியா? ஏன்? அங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அது மட்டும் இல்லாம டீச்சர்ஸ் நல்லா சொல்லி தருவாங்க. நீ ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதான விஷயம். ஓகே, சரி, ஓகே. எனிஹவ், ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறோம், அதே சமயத்தில் நம்ம கத்துக்கிறோம். ஆசையா தான் போறீங்க, உண்மையாலுமே கோவம் இல்லை. கண்ணு கொடுங்க. சொல்லுமா, அதே கேள்வி தான், வேற என்ன புதுசா கேட்க போறேன்? அதே கேள்வி தான், சொல்லுங்க பார்க்கலாம். ஜாலியா இருக்கும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு, அவங்க என்ன சொல்லி தராங்களோ அதுதானே, அவங்க என்ன சொல்லி தராங்களோ அதை கேட்டு. அப்படியா? என்னென்ன விஷயங்கள்ல ஆர்வமா நீங்க போய் கத்துக்கணும் அப்படின்னு போறீங்க? நீங்க கடவுள் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறீங்க, அதுக்காக போறீங்க, ஆசையா இருக்கு. சூப்பர், வெரி குட். கொடுங்க சார். உண்மையை மட்டும்தான் சார் பேசணும். ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது கொஞ்சம் தயக்கமா தான் இருந்துச்சு. எதுக்கு? பயமா இருந்துச்சு. ஏன் என்ன பயம்?
ரொம்ப நாள் கழிச்சு அங்க போயிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கோயிலுக்கு போறதுனாலயா இல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிளாட்டிசம் கிளாஸ்க்கு பயமா இருக்கு? ஏன் என்ன அது பயம்? ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்களாம் சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமே என்ன பயம் நமக்கு அங்க? அதுக்கு ரொம்ப நாள் வீட்லயே இருந்துட்டு இப்ப போறேன்னு சொன்ன ஒரு மாதிரி மக்களோட சேர்ந்து உட்காரும்போது பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. ஆனா போக போக நல்லா என்ஜாய் பண்ணேன் நான் கிளாஸ். எப்படி என்ன எதனால என்ஜாய்மெண்ட் வந்துச்சு? எங்க மேம் வந்து சொல்லி கொடுக்கறதோட ஃபன்னோடயும் சேர்த்து எங்களுக்கு சொல்லி தராங்க. ஃபன்னா ஜாலியா சொல்லி கொடுக்குறாங்க, அதனால உங்களுக்கு பிடிச்சது. அந்த திருவிவிலியத்தில் இருக்க கதையே அப்படியே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுனால எங்களுக்கு ஃபன்னாவும் இருக்குது, நிறைய தெரிஞ்சுக்கவும் செய்யும். வெரி குட் வெரி குட். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அந்த? ஓஹோ. ஒரு தடவை போனாலும் கூட போய் இன்னொரு தடவை போகணும்னு ஒரு இது ஆசை வருது. அடுத்த முறை என்ன ஃபன் இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி. கேட்டிசம் கிளாஸ்ல நிறைய பாட்டுலாம் சொல்லி தருவாங்க. அப்படியா? இப்ப ஆரம்பிச்ச உடனே பாட்டு சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுப்பாங்க, போக போக கொடுப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க. அதனால போற உனக்கு பாட்டு பிடிக்கும். ஏதாவது பழைய கேட்டிசம் கிளாஸ்ல போனப்ப ஏதாவது சொல்லி கொடுத்த பாட்டு ஏதாவது தெரியுமா? அதை கொஞ்சம் பாடுங்களேன். மறந்து போச்சுங்க சார். இப்ப புதுசா கத்துக்கலாம் இல்ல, அப்படிதானே? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்டிசம் கிளாஸ் நான் எதுக்காக போறேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அங்கே இருந்தாலே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலே ஜாலியாக தானே இருக்கும். ஸோ அவங்க கூட இருக்கிறதுனால தான் அங்கே போகிறேன். அதே மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா போக மாட்டீங்களா? அது அப்படி இல்லை, ஃப்ரெண்ட்ஸு அது எப்படி சொல்கிறதுனா, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். ஸோ வந்து அங்கே இருக்கிற வந்து பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வந்து அவங்க சொல்லித்தரது வந்து ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாயபிளாக நம்ம கேட்குறோம். ஸோ அதனால ரொம்ப என்ஜாயபிள். அப்போ பசங்களோட இருக்கும் போது தான் நீங்கள் கவனிப்பீங்க, அப்படியா? இல்லை அப்படின்னு இல்லை, பட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து கேட்டால் கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்குது. அதனால நல்லா இருக்கு. சூப்பர், வெரி குட் வெரி குட். நீங்க எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்களே. நான் அப்படி எதிர்பார்க்கவே இல்லையே. நான் இப்போ ஷோ எப்படி கொண்டு போறது? நான் யாரா ஒருத்தங்க எந்திரிச்சு என்ன நீங்க நடத்துறீங்க, பாடம் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லுவீன்னு பார்த்தேனே. யாருமே அப்படி சொல்லல. சூப்பர், வெரி குட். உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். நீங்க வந்து இவ்வளவு ஆர்வமா போய் கலந்துக்கிறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி குட். இந்த பக்கம் இப்ப உங்களுக்கு இப்ப சந்தோஷமாயிடும் உங்களுக்கு. நீ இப்ப கேள்விதான் கேள, என்ன கேள்விதான் கேள அப்படின்னு சொல்லி. ஆனா இது ஒரு வகையான ஒரு ஆன்சர் இல்லைங்களா? இதை தாண்டி இப்படிப்பட்ட குழந்தைகளை கையாளுறதும் உங்களுக்கு ஒரு பெரிய சவால் தான். ஏன்னா இந்த ஹைப்பரு பயங்கர ஆர்வமா உள்ள வர குழந்தைகளை ஹேண்டில் பண்றது ஒரு பெரிய சவால் நமக்கு. என்னென்ன டாக்டிக்ஸ் வச்சிருக்கிறீங்க, என்னென்ன விஷயங்களை நீங்க வந்து கையாள போறதுக்காக பிளான் பண்ணிருக்கீங்க? ஸ்ட்ராட்டஜிஸ், மெத்தடாலஜிஸ் அது மாதிரி இருக்கா? என்னென்ன டாக்டிக்ஸ் வச்சிருக்கிறீங்க, என்னென்ன விஷயங்களை நீங்க வந்து கையாள போறதுக்காக பிளான் பண்ணிருக்கீங்க? ஸ்ட்ராட்டஜிஸ், மெத்தடாலஜிஸ் அது மாதிரி இருக்கா? இப்போ அவங்க பேசும்போதே நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அவங்க என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்றதுக்கு வரும். அவங்க சொன்ன எல்லாரும் சொன்ன விஷயத்த பார்த்தீங்கன்னாலும் அந்த ஒரு வேர்டு இருக்கு. அவங்களுக்கு தேவை என்ஜாய்மெண்ட் மட்டும்தான். அந்த என்ஜாய்மெண்ட்டுக்குள்ள நம்ம விஷயத்தை கொண்டு போகணும். அதுதான் எங்களோட ஒரு சேலஞ்ச். நம்ம சொல்ற விஷயமும் சொல்லணும், அதுக்குன்னு என்ஜாய்மெண்ட்லயே முடிச்சிடக்கூடாது. அந்த என்ஜாய்மெண்ட்டுக்குள்ள ஒரு விஷயத்தை கொண்டு போகணும். நம்ம விவிலியத்தில் இருக்கிறதோ இல்லை ஆண்டவரை பற்றி சொல்றதோ அந்த என்ஜாய்மெண்ட்டுக்குள்ளேயே போகணும் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்து குழந்தைங்க எதிர்பார்க்குறாங்க. குழந்தைகள் அப்படின்னாவே மகிழ்ச்சி தானே. ஒரு கவிஞர் சொன்ன மாதிரி, மகிழ்ச்சியின் வழித்தடங்களை தொலைத்து கொண்டிருக்கும் உலகிற்கு மகிழ்ச்சியின் முகவரியை எழுதும் அழகிய கரங்கள் தான் குழந்தைகள்னு சொல்லுவார். அதாவது இப்போ மகிழ்ச்சியே காணாம போச்சு. இந்த கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிங்கிறதே இல்லாமல் போச்சு. யாரை பார்த்தாலும் கொரோனாவை பார்க்குற மாதிரியே ஒரு பயம் இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ இந்த குழந்தைகள் வந்து என்ன ஆச்சுன்னா, வீட்டில் பேரண்ட்ஸை பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டே என்னன்னா வீட்டில் பேரண்ட்ஸ் தான். அந்த பேரண்ட்ஸே ஒரு விஷயத்துக்கு பயப்படும் போது இவங்க மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு பயந்த சூழ்நிலை. நம்மளுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கிற பேரண்ட்ஸே ஒரு விஷயத்தை பார்த்து பயக்கிறாங்க போது உளவியல் ரீதியா அந்த குழந்தைகள் பார்த்தா நிறைய ஒரு பாதிப்புக்குள்ளா இருக்கிறாங்க. அந்த குழந்தைகளை நாங்க மீட்டெடுக்கணும். ஒரு பெரிய பொறுப்புல தான் நாங்க இருக்கிறோம். அப்ப இந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்த என்ஜாய்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே தாட் தான் இப்போதைக்கு எங்களுக்கு மைண்ட்ல. இப்போ அவங்க பேசுனதை வச்சு எங்களுக்கு இருக்கிறது என்னன்னா, என்ன சொல்றது, ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போக வேண்டாம். இனிமேல் கேட்டிசம் வந்து இந்த ஸ்கூல் டீச்சிங் மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு சாதாரண டீச்சர்னா டீச் பண்ணுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இப்போ நாங்கள் அவங்க கிட்ட இருந்து எடுத்துருக்கிறோம். இனி வரும் காலகட்டத்தில் வந்து நாங்கள் அவங்களுக்கு அந்த என்ஜாய்மெண்ட்டோட கலந்து நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருக்கோம். அதாவது கொரோனாக்கு அப்புறம் ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சிறு குழந்தைகளுக்கே வந்து பயம் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. அந்த மரண பயம் பக்கத்துலேயே வந்து அவங்கெல்லாம் பார்த்துருக்கோம். உறவினர்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தராக இறக்குறதும் கூட பார்த்துருக்காங்க. அந்த பயம் வந்து அவங்களுக்குள்ள இருக்குது. இப்போ மறுபடியும் அவங்க வந்து மறைக்கல்விக்கு வர்றது எதுக்குன்னா, அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட இருக்க போகிறோம். மறுபடியும் வந்து அந்த உறவுகளை வந்து நம்ம சேர்த்தணும். இதுவும் ஒரு வாய்ப்பு தான். அந்த உறவுகளை வந்து நம்ம மீண்டும் அவங்களுக்குள்ள சேர்த்தணும். ஸோ இந்த மறைக்கல்வி வந்து அதுக்கும் வந்து ஒரு உதவியாக இருக்கும். இப்போ
நம்மளுடைய திரு அவையில பொறுத்த வரைக்கும் மறைக்கல்வி வந்து ஒரு மாதிரி ஜாலியா கொண்டாட்டமா போறதுக்காகவா, அல்லது அவங்களுக்கு நம்மளுடைய இறையியல் நம்மளுடைய மறையில வந்து நம்ம சொல்லித் தரணும் இல்லையா? அப்ப இந்த மாதிரியான மென்டாலிட்டியோட இந்த குழந்தைகள் இருந்தா அதை நம்மளுடைய நோக்கம் சரியா போய் சேருமா அந்த குழந்தைங்களுக்கு? கண்டிப்பாக நோக்கம் போய் சேரும். பட் அந்த நோக்கத்திற்கான வழியை சற்று மாற்றி அமைக்க வேண்டும். அப்படின்னா இப்ப இந்த 2 இதும் இணைத்து கடந்த 3 வாரங்கள்ல இந்த ஒரு தலைப்பு வந்தது. அதாவது நம்மளுடைய ஆசிரியர்கள் பங்கு தந்தையினர்களுடைய அந்த பொறுப்பு சற்று மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அப்படின்னா என்ன ஒரு இது சொல்ல வருகிற என்னுடைய ஒரு சிம்பிள் சஜஷன் வந்து தந்தை அவர்கள் சொன்னார், நம்ம அந்த பயிற்சிகள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம், அது பாராட்டுக்குரியது. ஆனா அந்த பயிற்சிகள் தொடர் பயிற்சியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ப்ரீஸ்ட்லி லைஃப் ஆகட்டும் எதுவாகட்டும் ஆன்கோயிங் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஆன்கோயிங் ஃபார்மேஷன். அப்போ இந்த ஆன்கோயிங் ஃபார்மேஷன் அதாவது என்ன சொல்றது, இன்னைக்கு நிறைய மறை மாவட்டங்கள் எங்களது மறை மாவட்டங்களிலும் ஆரம்பித்தோம். அதற்கப்புறம் இந்த கொரோனா டைம்ல அது அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. ஆனால் சென்னை மறை மாவட்டத்துல ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த பொதுநிலையினர்களுக்கு இறையியல் வகுப்புகள் இருக்கிறது, டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி. அப்ப அவங்களுக்கு அந்த ஒரு பைபிளை பற்றி விவிலியத்தை பற்றி ஒரு ஸ்டப் அவங்கள்ட்ட இருக்கு. கண்டிப்பா இன்றைக்கு நம்ம கடந்த 3 வாரங்கள்ல கூட பேச ஆரம்பித்தோம். இன்னைக்கு அது ஒரு டாபிக்காவே வந்துச்சு. என்ன அப்படின்னா இன்றைக்கு இளைஞர்கள் இளம்பெண்கள் அதிகமாக வகுப்புகள் எடுக்க வருகிறார்கள். என்னுடைய சிந்தனையை தந்தை அவர்களும் சொன்னார். அப்படின்னா இன்னைக்கு அவங்க வராங்க, அது பாராட்டுக்குரியது, அதை மிகவும் நாங்கள் நேசிக்கிறோம், வரவேற்கிறோம். ஆனா தந்தை அவர்கள் சொன்னதை நானும் அனுபவித்திருக்கிறேன். என்ன அப்படின்னா இன்னைக்கு அந்த செல்ஃபி மோகம் அப்படிங்கிறது இளைஞர்கள் அந்த மனநிலையோடையே அந்த வகுப்புகளுக்கு வருகிற பொழுது அந்த மாரல் கமாண்ட், நான் ஒரு மாரலா ஸ்டப்பா இருந்தாதான் ஐ கேன் கமாண்ட் ஃப்ரம் சம்படி. அப்ப அவங்கள்ட்ட அந்த கமாண்ட் இருக்குதா அப்படின்னு தெரியல. அது இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம அவங்கள குறை சொல்வது காரணம் ஏன்னா அவங்க அப்படி வளர்ந்துருக்காங்க. ஆனா வந்த பிறகு அவங்கள நம்ம எப்படி உருவாக்க கொடுக்குறோம். அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அதாவது பேசிக் ஃபெய்த்தை தான் கொடுக்க போறோம். ஒரே கடவுள் 3 ஆட்கள், அதை என்னைக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணவே முடியாது. தட்ஸ் பேசிக் ஃபெய்த். பட் எப்படி கொடுக்குறோம் அதை நம்ம மாத்திக்கலாம். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு அந்த பேசிக் ஃபெய்த்தையே நம்ம டீச் பண்ணணும். அந்த கொடுக்க வருகிற ஆசிரியர்களுக்கு ஏதோ வருடத்தில் ஒரு செமினார் வச்சோம் அதோட இல்லை, வார வாரம் அவர்களுக்கு ஒரு டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி அவர்களுக்கு அந்த இறையலை பற்றிய திருவருட்சாலங்களை பற்றிய இன்னைக்கு எடுக்கிற வகுப்பு எடுக்கிற ஆசிரியர்களை கன்ஃபெஷன் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? இல்ல அவர்களுக்கு ஒரு திருவருட்சாலங்களை பற்றி கேள்வி கேட்டால் அவர்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது ஆசிரியர்களை சார்ந்து அவர்களுக்கு ஒரு உருவாக்கம், தொடர் உருவாக்கம் கொடுக்க வேண்டும். 1. 2வது தமிழக திரு நம்மளும் சற்று மாற வேண்டிய நிலையில் இருக்கிறோம். என்ன அப்படின்னா திருவழிபாடு பெரியவங்களுக்கு கொடுக்கிற அதே திருவழிபாட்டு கொண்டாட்டத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கிறப்போ அவங்க போர் தான் அடிக்கும். அவங்களுக்கு ஒரு 3/4 மணி நேரம் அதே பூச வார ஃபுல்லா பிதாசுல இருந்து கடைசி வரைக்கும் அதே பிதாசுதன் அப்படின்னா நம்ம அந்த இதை மாத்த சொல்ல. பட் அதற்குள்ளாக சற்று இடைச்சொருகள் ஏதாவது புதிதாக இது பண்ணலாம். அதே போல ஒரு சில காலங்கள்ல வந்துட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா நமது மறை மாவட்டத்துல கூட இருந்து வார வாரம் இந்த லிட்டர்ஜி பேப்பர், அப்ப அந்த மாதிரி நம்ம கேட்டிஸ்டுக்கு வார வாரம் ஏதாவது ஒரு இதை அனுப்பலாம். அந்த இப்ப பாத்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஐ அதையெல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். அவங்களுக்கு இந்த எல்கேஜி குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த டிராயிங் பண்றதுக்கு ஒரு ஷீட் கொடுப்பாங்க. நம்ம என்ன செய்யலாம், இந்த வாரத்துக்குரிய ரீடிங்க ஒரு டிராயிங்கா வச்சு அந்த தமிழக திருவழிபாடு பணிக்குழு அந்த இதுக்கு அனுப்புறப்ப இந்த எல்கேஜி குழந்தைகளை நம்ம பெயிண்டிங்கும் வச்சிடலாம், அந்த வாரத்துடைய காஸ்பலையும் நம்ம அது வழியா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ 2 நிலைகள்ல நம்ம மாற வேண்டியது இருக்கிறது. குழந்தைகள் மாற வேண்டும் அப்படின்னு பேசுறதை விட ஆசிரியர்கள் தொடர் உருவாக்கம், அவங்களுக்கு வார வாரம் ஒரு வகுப்புகள் வைத்து அதுல அந்த டிப்ளமோ முடிக்கிறவங்களை நம்ம ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும். அப்படிங்கிறப்ப அவங்களும் அந்த ஸ்டெப்போட இருப்பாங்க. 2வது பங்கு தந்தையர்கள், தமிழக இந்த ஆயர் பேரவை இதெல்லாம் சற்று கடின முயற்சி எடுத்து இந்த 2 முக்கிய நிலையில் இருக்கிறவங்க பங்கு தந்தையர்கள் ஆசிரியர்கள் எங்களுக்கு தொடர் உருவாக்கம் வேண்டும், தொடர் பயிற்சிகள், இந்த ஃபார்மேட்ல சற்று மாறுதல்கள் வேண்டும். கண்டிப்பா. அப்ப குழந்தைகள் இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா அதே சமயத்துல நம்ம நற்கரணி வீரன்லாம் நம்ம ஆரம்பத்துல கிடைச்சிட்டு இருந்துச்சு, படிச்சுட்டு இருந்தோம். அதெல்லாம் இப்ப எல்லாம் நின்று போயிடுச்சு. அதை கூட நமக்கு இப்ப நம்ம ஒரு பெரிய தடையா தான் பார்க்கிறோம். சரி கண்ணா, இப்ப நீங்க உங்களுடைய வகுப்பறையில, உங்களுடைய மறைக்கல்வி வகுப்பறையில நீங்க ஆர்வமா இப்போ உட்காடுறீங்க. உங்களுடைய ஆர்வம் அங்க பூர்த்தி செய்யப்படுது. அதாவது நீங்க ஆசையா போறீங்க, அங்க உங்களுக்கு பிடித்த மாதிரி வகுப்பு இருக்கா? நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி
அங்க போனா நான் ரொம்ப ஆசையா போனேன், அட போப்பா அப்படின்னு இருக்கா, இல்ல ஐயோ செம்மையா இருக்குதுப்பா அப்படின்னு அந்த மாதிரி ஃபீல் பண்றீங்களா? இல்ல ஸ்கூல்ல எப்பயுமே எடுக்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்க கூடாது எங்களுக்கு. அந்த இருக்க கூடாது. ஆனா இருக்கு. இப்ப நீங்க போயிட்டு இருக்க கேட்டிசம் கிளாஸ் அப்படிதான் இருக்கா? அந்த மாதிரி இல்ல, ஓரளவுக்கு ஃபன்னா தான் இருக்காங்க. ஓ பரவாயில்ல. அதையும் இதையும் பார்க்கும்பொழுது இங்க கொஞ்சம் இங்க பரவாயில்ல. கொஞ்சம் அப்படி. பரவாயில்ல. என்ன இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறீங்க? கேம்ஸ் நிறைய இருந்தா நல்லா கேம்ஸ் இருக்கும். வேணும், நிறைய வேணும். ஓகே ஓகே. ஜாலியா இருக்கணும் கேட்டிசம் கிளாஸ்னா. கதை சொல்லி அந்த மாதிரி சொன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு நடத்துற டீச்சர், அந்த அந்த கேட்டிசம் எடுக்கிற டீச்சர் வந்து உண்மையாலுமே நல்லா நிறைய விஷயங்களை சொல்லி தராங்களா, இல்ல எல்லாம் வந்து உட்காந்துங்க படிங்க அப்படின்னு சொல்றாங்களா? நிறைய சொல்லி தருவாங்க, ஜாலியா தான் சொல்லி தருவாங்க அவங்க. நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன ஆசைப்படுறீங்க? எனக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருந்தா நல்லா இருக்கும். இப்ப பாப்பா சொன்ன மாதிரி ஃபுல்லா கேம் ஃபுல்லா இருக்கணும். வேற என்ன ஆசைப்படுறீங்க? நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்க ஆக்சுவலி? நீங்க 9th போறேன். 9th. அப்ப கண்டிப்பா உங்களை தான் கேட்கணும். உங்களுக்கு யூஸ்வலாவே 9th மேல அப்படியே 9ஆ 7th மேலேயே அப்புறம் அப்படியே யோசிப்பீங்க அங்க கேட்டிசம் போறதுக்கு. உங்களுடைய மைண்ட் செட் சொல்லும் பார்க்கலாம், எப்படி இருக்கணும் இருந்தா நல்லா இருக்கும். இப்போ ஃபார் என்ன சொல்றாருன்னா, மொபைலே இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் அப்படி போகக்கூடாது. ஆனா நமக்கு அதை விட்டுட்டு இருக்க முடியாது. இப்போ என்ன செய்யலாம்? எப்படிப்பட்ட மெத்தட் உங்களுக்கு இருந்தால் நல்லா இருக்கும்? கதை மாதிரி சொல்லணும், ஸ்கூல்ல எடுக்கிற மாதிரி எடுக்கக்கூடாது. ஓகே, ஸ்கூல் செட்டப், அந்த ஸ்கூல் செட்டப் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். கேட்டிசமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரா தம்பி? ஓகே. டீச்சர்ஸ் அவங்க மட்டும் எடுக்காம நீங்களும் எடுக்கணுமா? இல்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து மற்ற பசங்களோட டேலண்ட்ஸ் வந்து காமிங்க. ஓ குட். காமிங்க, எல்லாருக்கும் காமிங்க. அதுக்கப்புறம் பாட்டு பாடணும், அந்த இதுல அப்புறம் ஸ்டோரி சொல்லணும். அவங்கவுங்க ஒருத்தவங்க வந்து ஒரு ஓன் ஸ்டோரி சொல்லுங்க, பாட்டு பாடுங்க, உங்க டேலண்ட் அந்த மாதிரி வந்து அவங்களே சொற்பொழி ஆழ்த்திட்டு இருப்பாங்கல்ல, அதாவது அந்த ஆதி காலத்திலே அப்படின்னு ஆரம்பாயினி நம்ம அப்படியே உட்காந்துட்டு இருக்கணும். அப்படி இல்லாம அவங்க கொஞ்ச நேரம் பாடம் எடுக்கணும், அதுக்கப்புறம் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அவங்க மட்டும் பேசக்கூடாது, நம்மள எங்களையும் பேச அலோவ் பண்ணணும். ஓகே ஓகே, குட் குட். நீங்க? எனக்கும் கேம்ஸ் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். டீச்சர் வந்து ஸ்கூலில் இருக்காங்க, ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர் மாதிரி இல்லாம இங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அப்படி குட் குட். கொஞ்சம் சொன்ன பேச்சு நம்ம பேச்ச கேட்கணும் அவங்க, இல்ல அப்படிதானே? ஆமா, ஓகே. எல்லாருமே சொன்ன மாதிரி தான், ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து இப்ப பைபிள்ல இருக்கிறத வந்து சில பேர் அப்படியே சொல்றாங்க, பைபிள்ல இருக்க வசனத்தை அப்படியே படிச்சு சொல்றாங்க. எங்களுக்கு இந்த ஜெனரேஷன்ல வந்து என்ன எல்லாருமே விரும்புறாங்கன்னா ஒரு கதையா சொல்லதான் விரும்புறாங்க. பட் எல்லாருமே டீச்சர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா பைபிள்ல இருக்கிறத அப்படியே எடுத்து சொல்றாங்க. பட் அதோட அது ஒரு கதையா நரேட் பண்ணி சொன்னா இன்ட்ரெஸ்டா பண்ணுவாங்க. அதான் கேட்கறது இன்ட்ரெஸ்டா இருக்கும். இன்ட்ரெஸ்டா அப்படியே எடுத்து வச்சுட்டு மத்திய செய்தியில இருந்து மழை பொழிவு அப்படின்னு சொல்லி அப்படியே வரிசையா படிக்காம அப்படி ஆசைப்படுறீங்க. நம்ம மெத்தட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம சிந்திக்கிறதுக்கு முன்னாடி அவங்களே டிசைன் பண்றாங்க. எங்களுக்கு இதெல்லாம் இருந்தா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஃபாதர் சொல்லுங்க ஃபாதர், இப்ப நிறைய மெத்தட்ஸை வந்து நீங்க பிளான் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். இவங்க சொல்றதுல இருந்து உங்க மெத்தட்ஸ் மாறுபடுதா, இல்ல இதை நீங்க எடுத்து உங்களுடைய மெத்தட்ல வச்சிருக்கீங்களா? சரி, அதாவது இந்த உலகத்தில் வந்து நாம் எதை செய்தாலும் ஒரே ஒரு நோக்கத்துக்காக. என்ன நோக்கம்? அதைத்தான் அவங்க சொன்னாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் ஜெபமாக இருக்கட்டும், திருப்பலி பார்க்கிறதா இருக்கட்டும், இல்லை கேட்டிசம் வர்றதா இருக்கட்டும், பள்ளிக்கூடம் போகிறதா இருக்கட்டும், எந்த ஒரு காரியத்தினுடைய முடிவும் வந்து மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொடுத்து அது வழியாக நாம் என்ன கற்றுத்தர முடியுமோ அதை கற்றுக் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா அவங்க வந்து நல்ல பிள்ளைகளாக உருவாருக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க அழகாக வந்து எல்லா குழந்தைகளுமே வந்து அதனுடைய எய்ம் என்ன அப்படிங்கிற வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த விதத்தில் பார்க்குறப்ப வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னபடி ஒரு பங்கு அப்படின்னா அந்த பங்கு வந்து சிறப்பாக நடத்தணும், பங்கு சாமியார் நினைக்கிற காரியத்தில் சாதிக்கணும் அப்படின்னா அது ஒரே ஒரு மெத்தட், ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா நம்ம குழந்தைகளை கையில் வச்சுக்கிறது. குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவங்க பெற்றோர்கள் நம்ம கையில் இருப்பாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது எப்படி அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணி பார்த்து கொஞ்சம் பல மெத்தட்ஸ், பல முறைகளில் வந்து நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னோம்னா அந்த கேட்டிசம் நல்லா போகு, குழந்தைகள் ஆர்வமாக வருவாங்க,
அந்த குழந்தைகளோடு சேர்ந்து பெற்றோர்களும் ஆர்வமாக வருவாங்க. அப்போ பங்கும் நல்லா இருக்கு. இதில் வந்து ஒரு சில மெத்தட் இருக்குது. முதல் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதருக்கும் தெரியும், பாயிண்ட்ஸ் கார்டு மெத்தட் அப்படின்ட்டு நான் ஏறக்குறைய ஒரு 18 வருஷமாக பயன்படுத்திக்கிறேன். இதில் வந்து என்ன அப்படின்னா வருஷம் முழுவதும் நாம் வந்து ஒவ்வொரு தடவை பாயிண்ட்ஸ் கார்டு கொடுக்குறப்ப அவங்க சொன்ன மாதிரி ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. ரெண்டாவது ஊக்குவிப்பு, ஒரு உற்சாகம். அந்த பாயிண்ட்ஸ் கார்டு அவங்க சேர நாங்கள் எழுதி வச்சிருப்போம். டீச்சர்ஸ் வந்து ஒவ்வொருத்தர் கொடுக்குறப்ப அது பாயிண்ட்ஸ் கார்டு எழுதி வச்சுட்டே இருப்பாங்க. வருஷ கடைசியில் அவங்களதும் எங்களதும் டோட்டல் கரெக்டாக இருக்கணும். அதே சமயத்தில் இவங்க ஒருவேளை தொலைச்சாங்க கூட ஓகே இதில் நம்ம குறித்து வச்சுருக்கோம், உனக்கு 1000 பாயிண்ட்ஸ் கார்டு நீ வந்து ப்ரைஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லலாம். இது ஒரு மெத்தேடு. நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா ஃபாதரோட பாயிண்ட்ங்கிறது இந்த சைக்காலஜி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா எப்ரிசியேஷன் சார்ட்னு சொல்லுவோம். ஆக்சுவலா தட் இஸ் அது ஒன் ஆஃப் த எப்ரிசியேஷன் சார்ட். அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா குழந்தைங்க பை சான்ஸ் அவங்க சரியா சாப்பிடுறது இல்ல, சரியா படிக்கிறது இல்ல, அந்த மாதிரி சொல்றோம். என்ன சொல்றோம், நீங்க ஒரு சார்ட் போடுங்க, மண்டே டியூஸ்டே வெனஸ்டே போடுங்க. அவங்க நல்லா பண்ணாங்கன்னா ஸ்டார் போடுங்க. நீங்க 5 ஸ்டார் கலெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட், 10 ஸ்டார் கலெக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு கிஃப்ட். அந்த ஒரு எப்ரிசியேஷன் கான்செப்ட் தான் இது. அது ஆக்சுவலா நல்ல ஒர்க் ஆகும். சின்ன சின்ன விஷயத்துக்கு, ரொம்ப சின்ன குழந்தைங்க பாத்ரூம் போக மாட்டேங்கிறாங்க சரியா, சின்ன சின்ன விஷயத்துக்கே ரொம்ப நான் சூப்பரா ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்ஸ்லயே அப்படிதான். கொஞ்சம் பெரிய பசங்க அவங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் பிகர் சில்ட்ரனுக்கு இந்த செமஸ்டர்ல இந்த மார்க் வாங்கினேன், இந்த மார்க் வாங்கினேன், அது அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியணும், டச் பண்ணி ஃபீல் பண்ணணும். என்ன விஷயம் நீங்க கொடுத்தாலும் எப்ரிசியேஷனா ஓரலா இல்லாம எல்லா சென்சஸ் இருக்கணும். தட் இஸ் பார்க்க இருக்கணும், கேட்கணும், டச் பண்ணணும், ஃபீல் பண்ணணும். வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு போகாம அந்த வெரி குட்டோட ஒரு ஸ்டார் ஒன்று ஒட்டினாலோ, இல்லைன்னா நம்ம ஒரு 2 வாட்டி நீங்க சொல்ற மாதிரி பேர் ஏதாவது சொல்றோமோ, அந்த மாதிரி ஒரு பேப்பர் கொடுக்குறோமோ, அந்த மாதிரி கொடுக்கும்போது எல்லா சென்சஸ் யூஸ் பண்ணா அது ரொம்ப நல்லக்கும் பிரெயின்ல. அண்ட் இட் வில் லாஸ்ட் லாங்கர். அந்த எப்ரிசியேஷன் இன்னும் கொஞ்சம் லாங்கா லாஸ்ட் பண்ணும். இது ஒருவேளை அவங்களுக்கு அந்த போட்டி மனப்பான்மை உருவாக்கிடாதா? இருக்கலாம். அதாவது எப்பவுமே வந்து பொறாமை இருக்கக்கூடாது, போட்டி மனப்பான்மை இருந்தா தான் டெவலப்மெண்ட் இருக்கு. காம்படிட்டிவ் ஸ்பிரிட்ங்கிறது நல்ல விஷயமே இருக்கலாம். ஆனா அது என்ன ஆகும்னா, ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் விஷயம் பாசிட்டிவ் காம்படிட்டிவ் ஸ்பிரிட்ல என்ன ஆகும்னா அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் இம்ப்ரூவ் ஆகும். சென்ஸ் ஆஃப் செல்ஃப், நான் எனக்கு இந்த இது வாங்கினேன் அதுங்கிறது அவனுக்குள்ளே அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அவனுக்கு மேல ஒரு தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கைங்கிறது இப்ப நிறைய குழந்தைங்களுக்கு இல்ல. எங்க அப்பா காசு வருது, எங்க அம்மா காசு வருது, நான் ஸ்கூலுக்கு போவேன், நான் இவ்வளவு பண்ணாலும் இவ்வளவு இட்ஸ் ஓகே போதும். இல்ல, இது நான் போய் பண்ணாதான் எனக்கு வருது, இது நான் போய் டான்ஸ் பண்ணாதான் எனக்கு வருது, இது எனக்காக, திஸ் இஸ் மைன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், சென்ஸ் ஆஃப் செல்ஃப் இதுல நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. நிறைய பாயிண்ட்ஸ்ங்கிறது இதுல கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். பேக் டு சர்ச் இந்த உரையாடல் அடுத்த வாரம் தொடர இருக்கிறது. நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கின்றேன். இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய்.